வணக்கம். இது உங்கள் இசைராஜா போலீஸ் அகாடமி கோவில்பட்டி. இன்றைக்கி செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரா இளங்குமரனார். இவருடைய நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் போன்றவை இவருடைய நூல்கள். தேவநேயம் அப்படிங்கிற ஒரு நூலையும் தொகுத்திருக்காரு. திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகத்தையும் அமைத்திருக்காரு. சரிங்களா? இந்த பாக்ஸ் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழ் நியூ புக்கில் இருக்குது. தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரா இளங்குமரனார். இவரை பற்றி வேறு என்ன முக்கியமாக கேட்கலாம் அப்படின்னா, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர், தமிழ் தென்று திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர். வேறு இவருடைய நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கிளம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் உரை, காக்கை பாடினியார் உரை, தேவநேயம் முதலிய இவருடைய தமிழ் பணியை தரமுயர்த்த நல்ல முத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி போன வருஷம் குரூப் 4 கேட்ட கொஷின் 53வது கொஷின் பாருங்கள். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரா இளங்குமரனார். ஆப்ஷன் பி. இது நமக்கு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இவரை பற்றின டேட்டாஸ் இருக்குது. இதை தாண்டி அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் இதற்காக பாடுபட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஆன்சர் ரா இளங்குமரனார் தான். சரிங்களா? வேறு இதில் உள்ள முக்கியமான கொஷின்ஸு 51வது கொஷின், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். இந்த டேட்டா 11th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் அதிக கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கோங்க. நன்றி.